கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். தமிழ். 1. பசிப்பினி போக்கும் மருத்துவ காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? மணிமேகலை. 2. பசியும் பிணியும் பகையும் நீங்கி என்ற வரி இடம்பெறும் நூல் எது? மணிமேகலை. 3. சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் என்று கூறியவர் யார்? தே. ப. மீனாட்சி சுந்தரம். 4. ஐம்பெருங்காப்பியங்களில் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. 5. இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால் மிகவும் போற்றப்பட்ட நூல் எது? வளையாபதி. 6. வளையாபதி நூலில் எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன? 727. மாதவியோடு சென்ற கோவலன் எத்தனை ஆண்டுகள் கழித்து கண்ணகியோடு வாழ்ந்தான்? 128. தமிழ் சிறுகதையின் மன்னன் யார்? ஜெயகாந்தன். தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை எது? குளத்தங்கரை அரசமரம். 10. கடவுளை கூட மூட்டை சுமக்க வைக்கும் புதுமை பித்தனின் சிறுகதை எது? கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். 11. ராஜபாளையத்து நாய்களின் குணத்தை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய சிறுகதை எது? வெள்ளை. 12. அண்ணாவின் முதல் சிறுகதை எது? கொக்கரக்கோ. 13. சிறுகதையின் முன்னோடி யார்? எட்கர் ஆலன் பீவோ. 14. சிறுகதை முதன்முதலில் 14. சிறுகதை முதன்முதலில் எங்கு தோன்றியது? அமெரிக்கா. 15. தஞ்சை வாணன் கோவை உள்ள செயல்கள் எத்தனை? 425. 16. முன்னீர் வழக்கம் மகடோது இல்லை என்ற வரி இடம்பெறும் நூல் எது? தொல்காப்பியம். 17. மடல் ஏறும் பெண்ணுக்கு இலக்கணம் கூறிய நூல் எது? பன்னிரு பாட்டியல். 18. தமிழில் வெளிவந்த முதல் வரலாற்று புதினம் எது? மோகனாங்கி. 19. மோகனாங்கி என்ற வரலாற்று புதினத்தை எழுதியவர் யார்? சரவணமுத்து பிள்ளை. 20. ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட முதல் தமிழ் நாவல் எது? கமலம். 21. தமிழ் பெண்களை பற்றி ஆங்கிலத்தில் நாவல் எழுதியவர் யார்? கிருபாய் சத்யநாதன். 22. திக்கற்ற இரு குழந்தைகள் புதினத்தின் ஆசிரியர் யார்? பண்டிதர் நடேசன் சாஸ்திரி. 23. கமலாம்பாள் சரித்திரம் என்ற நாவலின் ஆசிரியர் யார்? ராஜம் ஐயர். 24. மாதவையா எந்த நாவல்களுக்கு முன்னோடி? சமூக சீர்திருத்த நாவல்களுக்கு. 25. பத்மாவதி சரித்திரம் என்ற நாவல் எந்த உறவுகளின் முரண்பாடுகளை பற்றி பேசுகிறது? ஆண் பெண். 26. கல்கியின் சமூக வரலாற்று நாவல்கள் யாவை? கல்வனின் காதலி, தியாக பூமி, மகுடபதி. 27. இந்திய சோவியத் நட்புறவு பரிசு பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார்? ஜெயகாந்தன். 28. சூரிய நாராயண சாஸ்திரி பரிதிமாற் கலைஞரை அழைத்தவர் யார்? ஆறுமுக நாவலர். 29. கொங்கு நாட்டைச் சேர்ந்த முதல் எழுத்தாளர் யார்? சண்முக சுந்தரம். 30. சமூக சீர்திருத்த கருத்துக்களை முதலில் திரைப்பட பாடல்களை கொண்டு வந்தவர் யார்? உடுமலை நாராயண கவி முதலில் இந்த கருத்தினை புகுத்தினார். 31. முள்ளும் மலரும் என்ற நூலை எழுதியவர் யார்? உமா சந்திரன். 32. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. 33. உ.வே.சா முதலில் புதுப்பித்த காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. 34. பதிப்பு உலகின் வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உ.வே.சா. 35. கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஹ.ஏ. கிருஷ்ண பிள்ளை. 36. உன்னால் முடியும் தம்பி என்ற வரி யாருடைய புகழ்பெற்ற வாசகமாகும்? எம்.எஸ். உதயமூர்த்தி. 38. காந்தியை முதலில் ஆவணப்படம் எடுத்தவர் யார்?
ஏ.கே. செட்டியார். 39 நாடக மறுமலர்ச்சியின் தந்தை யார்? கந்தசாமி முதலியார். 40 கண்ணதாசன் இறுதியாக எழுதிய நூல் எது? இயேசு காவியம். 40 நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்ற சிறப்பான வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? கந்தர்வன். 42 ஓரின கவிர்ச்சியை முதலில் பேசிய நாவல் எது? பசித்த மானுடம். 42 பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? 10. 43 திருக்காவலூர் கலம்பகம் எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். 44 தேவாரத்தில் முதல் 3 திருமுறை யாரால் பாடப்பட்டது? திருஞான சம்பந்தர். 45 தேவாரத்தில் 4, 5, 6 ஆகிய திருமுறைகள் யாரால் பாடப்பட்டது? திருநாவுக்கரசர். 46 தேவாரத்தில் 7வது திருமுறை யாரால் பாடப்பட்டது? சுந்தரர். 47 தேவாரத்தில் 8வது திருமுறை திருவாசகம் எழுதியவர் யார்? மாணிக்கவாசகர். 48 பன்னிரு திருமுறைகளில் 10வது திருமுறை எது? திருமந்திரம். ஆசிரியர் திருமூலர். 49 பெரிய புராணத்தின் வேறு பெயர் என்ன? சிறுதொண்டர் புராணம். 50 தமிழ் 3000 என்று எந்த நூல் கூறப்படுகிறது? திருமந்திரம். உங்களுக்கான கேள்வி, ஒட்டக்கூத்தர் எழுதிய நூல்கள் யாவை? ஒட்டக்கூத்தர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? இந்த 2 வினாக்களுக்கும் உரிய விடைகளை கமெண்டில் தெரிவிக்கவும். நல்லதையே சிந்திப்போம். மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமது தளத்தில் வரக்கூடிய அனைத்து பதிவுகளையும் தவறாமல் பாருங்கள். உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறந்து விடாமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மறந்து விடாமல் பண்ணுங்கள்.